கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தவழ்ந்து விளையாடி கொண்டிருந்த தன் குழந்தை திடீரென்று காணாமற் போய்விட்டபடியால் தவித்து போனாள் ஒரு தாய். குழந்தையை தேடி எங்கெங்கோ அலைந்தும் பத்திரிகைகளில் எல்லாம் விளம்பரம் கொடுத்தும் குழந்தையை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. பல ஆண்டுகள் கழிந்தன. குழந்தையை கடத்தி சென்றவர்கள் பிள்ளையை பல தீய வழிகளில் வளர்த்து 5 வயதிற்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டின் புகை கூண்டுக்குள்ளும் ஏறி அதை சுத்தம் செய்யும் ஆபத்தான கடினமான வேலையை செய்ய துன்புறுத்தினார்கள். ஒவ்வொரு நாளும் பல வீடுகளை சுத்தம் செய்து அந்த பணத்தை அவர்களிடம் அவன் கொடுத்து விட வேண்டும். ஒரு நாள் அவன் எதிர்பாராத விதமாக தன் வீட்டிற்கு வர வேண்டியதாயிற்று. ஆனால் அவனுக்கோ அது தன் வீடு என்று கொஞ்சமும் தெரியவில்லை. மேலே ஏறி புகை கூண்டை சுத்தம் செய்து அதிலிருந்து கரியும் தூசியும் அவன் மூக்கிற்குள்ளும் வாயிற்குள்ளும் சென்றது. சோர்வு ஏற்படவே கீழே இருந்த கட்டிலில் அப்படியே படுத்து தூங்கிவிட்டான். அவனை அடித்து விரட்ட எண்ணிய அந்த வீட்டு பெண்மணி அருகில் வந்து கூர்ந்து பார்த்ததும் அது தன் மகன் என்று அடையாளம் கண்டு கொண்டாள். அவள் அடைந்த ஆனந்தத்தை என்னவென்று சொல்வது? ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து அவன் அழுக்கடைந்திருந்ததையும் பொருட்படுத்தாமல் முத்தமிட்டு கொண்டே இருந்தாள். நான் பாவியாகவே வரேன் என்று கர்த்தரண்டை திரும்புங்கள். உங்களை ஏற்றுக்கொண்டு அரவணைக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். வேதமும் இதைத்தான் லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களை ரட்சித்து நீங்கள் அவரை விட்டு பாவம் செய்து வெகு தூரம் சென்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவரிடத்தில் திரும்பி வருவீர்கள் என்றால் உங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு அரவணைத்து நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஐயோ, நான் விழுந்து விட்டேனே, தூரம் வந்து விட்டேனே என்று புலம்புவதை விட அவரிடத்தில் திரும்பி வாருங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். தகப்பனின் அரவணைப்பு என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.